ரகசிய ஒப்பந்தத்திற்கு அங்கீகாரம் பெற தயாராகும் அரசாங்கம். சம்பந்தனின் பூதவுடலுக்கு அஞ்சலி. கொழும்பு தாமரை கோபுர வளாகத்தில் ஏற்பட்ட குழப்ப நிலை. கண்டி நீதிமன்ற வளாகத்தில் பதற்றம். LPL தொடரின் முதலாவது போட்டியில் கண்டி பல்கோன்ஸ் அணி அபார வெற்றி. நாட்டுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் ரகசியமான ஒப்பந்தத்திற்கு நாடாளுமன்ற அங்கீகாரத்தை பெற அரசாங்கம் தயாராகி வருவதாக எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நிதியமைச்சின் தரவு அறிக்கையின்படி 2024 மார்ச் மாத இறுதியில் இலங்கையின் மொத்த கடன் தொகை 100 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மை காலமாக இது ஒரு நாட்டுக்கு நல்ல செய்தி என்று கூறியுள்ள அரசாங்கம் மொத்த வெளிநாட்டு கடனில் 23 வீதத்தை மறுசீரமைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உரிய உடன்படிக்கையின் பிரகாரம் நாட்டுக்கு கிடைக்கும் கடன் நிவாரணம் என்ன, அந்த தொகை எவ்வளவு, பணம் செலுத்த ஒப்புக்கொள்ளும் செயல்முறை என்ன, தற்போது செலுத்தப்படாத கடன் தொகை என்ன செய்யப்படும், நாட்டுக்கு பெரும் சுமையாக இருக்கும் வணிக கடனின் நிலை என்ன, இது குறித்து இதுவரை நாடாளுமன்றத்தில் கூட எதுவும் தெரிவிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் நாட்டுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் ரகசியமான ஒப்பந்தத்திற்கு நாடாளுமன்ற அங்கீகாரம் ஜூலை 2 அல்லது 3 வழங்கப்பட உள்ளது. இலங்கை பெரும் ரூபா வருமானம் என்பது அமெரிக்க டாலர் வருமானம் அல்ல, சாதாரண மக்களை பிழிந்து பெரும் ரூபா வருமானம். இதற்கமைய நாட்டில் உள்ள பாரிய கடனை அடைத்து மக்களை கடன் பொறியில் இருந்து விடுவிப்பது பாரியதொரு விடயம். இதனை மக்களுக்கு பாதிப்பின்றி தீர்ப்பதே சரியான தலைவருக்கான அங்கீகாரம் என மரிக்கார் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள மலர் சாலையில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தனின் பூதவுடலுக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் இன்று அஞ்சலி செலுத்தினார். மியான்மரில் பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள 20 இலங்கையர்களை மனித கடத்தலில் ஈடுபடும் சீன குற்றவியல் குழுக்கள் மியாவாடி நகருக்கு மாற்றியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தற்போது மியாவாடியில் உள்ள உள்ளூர் போலீஸ் நிலையத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இலங்கை இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மியான்மர் தாய்லாந்து எல்லையில் உள்ள ஆயுதம் தாங்கிய குழுவொன்றின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் 50க்கும் மேற்பட்ட இலங்கை இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான வேலை வாய்ப்புகள் என்ற பொய்யான வாக்குறுதியின் கீழ் இவர்கள் ஆரம்பத்தில் மியான்மருக்கு வரவழைக்கப்பட்டனர். எனினும் அவர்கள் கணனி குற்றங்களில் ஈடுபட நிர்பந்திக்கப்பட்டுள்ளதோடு பல்வேறு வகையான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். இதற்கிடையில் மியாவாடி நகரில் பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 8 இலங்கை இளைஞர்கள் அதிர்ஷ்டவசமாக விடுவிக்கப்பட்டனர். இருப்பினும் இன்னும் கிட்டத்தட்ட 50 பேர் 2 தனித்தனி இடங்களில் வலுக்கட்டாயமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதில் 20 இலங்கை இளைஞர்கள் தனியாக மியாவாடி நகரத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 30 பேர் நகரிலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 20 இலங்கையர்கள் திடீரென மியாவாடி நகரின் வேறு இடத்திற்கு இடம்பெயர்ந்திருப்பது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பிடத்தக்க வகையில் மியாவாடி போலீஸ் நிலையத்தில் தற்போதைய இருப்பிடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலேயே உள்ளது. அத்துடன் தாய்லாந்துக்குள் நுழைவதற்கான போக்குவரத்து மையமும் அருகாமையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தாமரை கோபுர வளாகத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியை பார்வையிட சென்ற போலீஸ் அதிகாரியை கடுமையாக தாக்கி காயப்படுத்திய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் உத்தியோகத்தரை தாக்கியதோடு பொருட்களுக்கு சேதம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையின் லெப்டினன்ட் கமாண்டர் ஒருவரே கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இலங்கை கடற்படை தலைமையகத்தில் கடமையாற்றுபவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தாமரை கோபுர வளாகத்தில் அருகில் நகர போக்குவரத்து பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் குறித்த நபரை கைது செய்ய முயற்சித்த போது அவரை கடற்படை உறுப்பினர் திட்டியதாகவும் மிக மோசமாக நடந்து கொண்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் அருகில் பணியில் இருந்த மற்றொரு அதிகாரி சந்தேக நபரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் அளவுக்கு அதிகமாக மது அருந்தியது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து 37 வயதான சந்தேக நபர் மருதானை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கண்டி நீதிமன்ற வளாகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து விசேட பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். வழக்கு விசாரணைகள் நிறுத்தப்பட்டு நீதிமன்ற வளாகத்தில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு, ராணுவம் மற்றும் போலீசார் தற்போது தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கண்டி நீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் ஜூலை 16 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
சர்வதேச நாணய நிதியத்தின் ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கை தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் விசேட உரை ஒன்றை நிகழ்த்தினார். இந்த உரையின் இறுதியில் மறைந்த தலைவர் ரா சம்பந்தனை நினைவு கூறும் வகையில் சில கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். ஜனாதிபதி தமது உரையில் நானும் ரா சம்பந்தனும் ஒரே காலகட்டத்தில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி இருந்தோம் என்பதோடு இருவரும் மிகவும் இக்கட்டான காலகட்டத்திலேயே பணியாற்றியிருந்தோம். அவர் வழங்கிய ஒத்துழைப்புகள் என்னவென எனக்கு தெரியும். ஒரு சிறுவனாக சுதந்திர தின கொண்டாட்டங்களில் ஈடுபட்ட நான் ஒரு முறை நான் நாட்டை பிரிக்க முற்படுவேன் என்று நினைக்கிறீர்களா ரணில் என கேட்டார். அத்தருணத்தில் நாங்கள் எவரும் பிறந்திருக்கவில்லை என்றாலும் அதிகார பகிர்வு குறித்து அவர் ஒரு தனிப்பட்ட நிலைப்பாட்டை கொண்டிருந்தார். அதிகார பகிர்வுக்காக பரந்துபட்ட பணியை ஆற்றினார் என்றாலும் குறிப்பிட்ட சில விடயங்களை செய்ய முடியாது போனது என்று மேலும் கூறியுள்ளார். சிலோன் இந்தியன் எண்ணெய் நிறுவனம் தனது பல கிளைகள் ஊடாக ஒக்டேன் 100 பெட்ரோல் இன்று முதல் விற்பனை செய்ய ஆரம்பித்துள்ளது. இலங்கையில் XP100 உத்தியோகபூர்வ அறிமுகம் இன்று பிற்பகல் 2:45 மணிக்கு 9 வேல்ஸ் லங்கா IOC எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் மற்றும் எரிசக்தி அமைச்சர், இந்திய உயர்ஸ்தானிகர் மற்றும் IOC தலைவர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதன்படி குறித்த வகை பெட்ரோலை விற்பனை செய்யும் உலகின் 8வது நாடாக இலங்கை மாறும் என தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இந்த ஒக்டேன் 100 பெட்ரோல் நவீன வாகனங்களில் பயன்படுத்த உகந்தது என்றும் அதனால் அதிக செயல்திறனை பெற முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவ்வகை பெட்ரோல் 1 லிட்டர் இலங்கையில் 793 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. இதேவேளை XP100 என பெயரிடப்பட்ட இந்த வகை பெட்ரோல் இந்தியாவிலேயே உள்நாட்டில் தயாரிக்கப்படுகின்றமை சிறப்பம்சமாகும். லங்கா பிரீமியர் தொடரானது ஆரம்பமாகியுள்ள நிலையில் முதலாவது போட்டியில் கண்டி பல்கோன்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. லங்கா பிரீமியர் தொடரின் முதல் போட்டியில் தம்புள்ள சிக்ஸர்ஸ் மற்றும் கண்டி பல்கோன்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தின. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கண்டி பல்கோன்ஸ் அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது. கண்டி பல்கோன்ஸ் அணியின் அபாரமான பந்துவீச்சின் மூலம் தம்புள்ள அணியின் முதல் 4 விக்கெட்டுகளை பவர் பிளேவுக்கு முன்னரே சரிந்தது. எனினும் மார்க் செப்மன் மற்றும் இளம் வீரர் சமிந்து விக்ரமசிங்க ஆகியோரின் அபாரமான ஆட்டத்தின் மூலம் தம்புள்ள சிக்ஸர்ஸ் 179 ஓட்டங்களை குவித்தது. அதிரடியாக ஓட்டங்களை குவித்த மார்க் செப்மன் 61 பந்துகளில் 4 சிக்ஸர்கள் மற்றும் 4 பவுண்டரிகள் அடங்கலாக 91 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டுள்ளதோடு சமிந்து விக்ரமசிங்க 42 பந்துகளில் 3 சிக்ஸர்கள் மற்றும் 4 பவுண்டரிகள் அடங்கலாக 62 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். பந்து வீச்சில் தசுன் சானக 20 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய கண்டி பல்கோன்ஸ் அணியின் வீரர் தினேஷ் சந்திமால் அற்புதமான ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்ததோடு 40 பந்துகளில் 3 சிக்ஸர்கள் மற்றும் 6 பவுண்டரிகள் அடங்கலாக 69 ஓட்டங்களை பெற்றார். கமிந்து மெண்டிஸ் 27 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்த பின்னர் ஆஞ்சலோ மேத்யூஸ் மற்றும் தசுன் சானகா ஆகியோர் சிறப்பாக விளையாடியிருந்தனர். எனவே கண்டி பல்கோன்ஸ் அணி 17.2 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 183 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றுள்ளது.